உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ அந்த வார்த்தையை கேப்ப. உன் கூட அக்கா தங்கச்சி எதுவும் பொறுக்கலையாடா? சொல்றா சொல்றானா? என்ன சார் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான்? உங்களுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு, நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார். இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதுல விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது? அப்படியா? பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே. இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கி இருக்கும். கலங்கிட்டே வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதை விடுங்க. எனக்கு உங்க மேல காதல் வந்ததுன்னா நான் நேரடியா உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், நீங்க ஓகே சொல்ல போறீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்ததுன்னா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்க போறீங்க, நான் ஓகே சொல்ல போறேன். இவன் யாருங்க நடுப்புற சுண்டக்கா மீடியேட்டர்? ஏதோ தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க. இப்ப சொல்றீங்க. வீட்டுக்கு போனோம்னு உங்க மனசு அப்படியே அலபாயும். ராத்திரிலாம் தூக்கம் கெடும், டென்ஷன் ஆவீங்க, என்ன பாக்கணும்னு மறுபடியும் ஏங்குவீங்க. ஏங்கணும். இவ்வளவுக்கும் காரணமான இவனை நாம சும்மாவே விடக்கூடாது. இந்த ஹோட்டல் முதலாளி யாரையோ? நான் தான் முதலாளி. என்னங்க கிளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தேன். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. என்ன முதலாளின்றதால பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான். ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்கீங்க. எனக்கு இவன மாதிரி ஒரு தம்பி இருந்தான், அவனும் ஊமை. அவனை பேச வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன். அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான். அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா, அதிர்ஷ்டம் இல்லையே. சார், உங்க இறக்க குணத்தை பார்த்து நான் ஊமை ஆயிட்டேன். யூ ரியலி கிரேட்.